தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார். மத்தேயு 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தடவை எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மட்டுமல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு பகை இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்ட ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். This is about $260,280. 275 லட்சங்களுக்கு மேலாய். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவருடைய ஆண்டவன் அவனையும் அவன் பஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் சால விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்திலே பொறுமையாக இரு, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய 100 வெள்ளிப்பணம் 2,000 அல்லது 3,000 ரூபாய், அதுக்கு குறைய கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரர்கள் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுக்க தீக்கிவிடும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரு, எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். மறியல் நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் கண்டு மிகவும் துக்கப்பட்டு அந்த எஜமானிடத்திலே ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அல்லது எஜமான் அவனை அழைப்பிச்சு, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாமே தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை பாவங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். Holy Spirit, give us light for these scriptures. பாவ மன்னிப்பு பாரதூரமான ஒரு காரியம். பாவத்திலே விழுந்த மனுஷனுக்கு மன்னிப்பு தேவை. எல்லாரும் பாவிகள். பாவம் இல்லாதவன் ஒருத்தனுமே கிடையாது. ஒருவனும் பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறக்க போவதும் இல்லை, இயேசுவை தவிர. கற்பத்திலே தோன்றி பிறந்தவர் உள்ளே
மனிதனுக்கு பாவ மன்னிப்பு தேவை. ஆனால் அந்த பாவ மன்னிப்புக்கான கிரையம், அந்த தண்டனை கட்டப்பட வேண்டியதாக இருந்தது. அது பரலோக நீதிமன்ற அந்த கட்டளை சட்டத்துக்கு அங்கே அது தேவையாக இருந்தது. Sin had to be punished. குற்றமுள்ளவனை குற்றம் இல்லாதவனாக விட மாட்டார். அவர் பரிசுத்தமான தேவன். பாவ மன்னிப்பு எவ்வளவு பாரதூரமானது என்று சொல்லி பெரும்பாலான தேவனுடைய ஜனங்கள் அறியவில்லை. அதனாலே 99% நேரத்திலே பல ஆசீர்வாதங்களுக்கு இவர்களுக்கு தடை பண்ணப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகளின் வாழ்க்கையிலே. இயேசு இந்த சம்பவத்தை அவர் பேசும் நேரத்திலே பரலோக ராஜ்யம் என்றுதான் தொடங்குகிறார். The kingdom of heaven. கணக்கு பார்க்க வேண்டிய நேரம் வந்தது. ஒருவன் ஏறக்குறைய 275 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருந்தான் அந்த எஜமான இடத்திலே. ஆனால் அவனால் கட்ட முடியவில்லை. அவ்வளவு பணம் போதாது, அவனுக்கு இருக்கவில்லை. இது மனுஷர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கென்று இந்த பாவ சுபாவத்திலே இந்த பாவிகளாக பிறந்ததனாலே நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரமாக கட்ட வேண்டிய தொகை மிக அதிகம். எவரும் அதை கட்ட முடியாது. மனுஷன் தன் ஆத்துமாவுக்காக எதை கொடுப்பான்? பாவ மன்னிப்பு மிகவும் பாரதூரமான காரியம். இதனுடைய வெளிச்சம் இல்லாதபடினாலே தான் நாங்கள் இந்த பாவ மன்னிப்பை குறித்து பொருட்படுத்தாமல் அநேகமான, சொல்ல போனால் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு கிடைக்காதபடிக்கு தடைபடுகிறோம். இந்த மனுஷன் கட்ட முடியாத நேரத்திலே அவருடைய பெண்ஜாதி பிள்ளை எல்லாரையும் சேர்த்து விற்று அந்த பணத்தை கொடுக்க சொல்லியாச்சு. முழு பேரையும். பாவம் குடும்பத்தையும் பாதிக்கிறது. பாவம் தனிப்பட்ட ஆளோட நிற்கிறதல்ல. ஆதாமின் பாவம் உலகம் முழுவதையும் தொட்டது. தகப்பன் பாவம், தாயின் பாவம் பிள்ளைகளை தொடர ஆரம்பிக்கும். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி இயேசுவை ஒப்பு கொடுத்து ஒரு இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருந்தால் அவருடைய நாமத்திலேயே அந்த பாவத்தினுடைய வரும் சாபங்களை உடைத்து போடலாம், அவற்றை நிப்பாட்டலாம். பாவம் பொல்லாத காரியம். தேவன் தம்முடைய சித்தத்தின்படிக்கு, தம்முடைய அநாதி திட்டத்தின்படி இலவசமாய் பாவ மன்னிப்பு கொடுக்கும்படிக்கு இயேசுவை இந்த உலகுக்கு அனுப்பினார். ரத்தம் சிந்தப்படாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எபிரேயர் 9:22. ஒரு நேரத்தில் ஆட்டுக்கடாக்களின் ரத்தம், காடைகளின் ரத்தம், புறா குஞ்சுகளின் ரத்தம் இவைகளை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஆண்டவராய் இயேசு 2000 வருஷங்களுக்கு முன்பு வந்து அந்த மாசற்ற இரத்தத்தை சிலுவையிலே அந்த கல்வாரியிலே சிந்தினதுக்கு பிறகு வேறு ஒருவரிலும் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவில் மட்டும்தான் பாவ மன்னிப்பு உண்டு. கிறிஸ்தவ மதத்தில் அல்ல, எந்த ஒரு சபையிலும் அல்ல. Forgiveness of sins only through one person, and his name is Jesus Christ.
அவருடைய நாமத்தில் மட்டுமே அந்த இலவச பாவ மன்னிப்பு உண்டு. நீ ஒரு அறிந்திருக்கிறாயா? இந்த மனுஷன் அவருடைய காலில் விழுந்து என்னோடு பொறுமையாக இரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று கெஞ்சினான். இதிலே எஜமான் தேவனுக்கு ஒப்பாக இருக்கிறார். அந்த மனுஷன் உலக மனுஷர்களுக்கு நாங்கள் எல்லாரும் அதற்குள்ளே வருவோம். தேவன் மனதிறங்கி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். ஏன்? நாம் அவரண்டை நெருங்கியபடியால், அவருடைய இரக்கத்தை கேட்டபடியால். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்திலே கடன்பட்ட, கொஞ்ச காசு கடன்பட்ட அந்த மனுஷனை கண்டு அவருடைய கழுத்தை பிடிச்சி நசிச்சு, நீ என்னிடத்தில் வாங்கின கடலை கொடுக்கதார்கள் என்று அவனை வருத்தினான். அப்பொழுது அவனுடைய உடல் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும். தயவு செய்து அந்த 26வது வசனத்தையும் 29வது வசனத்தையும் கொஞ்சம் ஆராய்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு இவன் விழுந்து தன்னிடத்திலே கெஞ்சின அதே வார்த்தைகளையே மற்ற அந்த கடன்பட்ட ஊழியக்காரன் சொல்லும்படிக்கு அனுமதித்தார். The same words. என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இதே வார்த்தைகளைத்தான் 275 லட்சம் ரூபாய்க்கு மேலாக சராசரி அந்த மனுஷன் கடன்பட்ட எஜமானிடத்திலே அந்த வார்த்தைகளை சொன்னான் இல்லையா? அவன் மனதிறங்கி அவனை மன்னித்தான். இவன் என்ன செய்கிறான்? அவனோ சம்மதிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை மறியலிலே அனுப்பினான். மன்னிக்க முடியாத நிலைமை மற்றவர்களை கட்டுக்களுக்குள்ளாய் போடுகிறது, மற்றவர்களை பாதிக்கிறது. மன்னிக்க முடியாத நிலைமை. இன்றைக்கு இதை கேட்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, போதகர்களோ விசுவாசிகளோ எவர்களோ இன்னும் மற்றவர்களோ, மன்னிக்க முடியாத நிலைமை, மன்னிப்பு கொடுக்காத நேரத்திலே வாழ்க்கை சொல்லி முடியாத பாரதூரமான காரியங்கள், மோசடிகளை சந்திக்க வேண்டியிருக்கு. தேவனுடைய பிரசன்னத்தை இழக்க வேண்டியிருக்கு. இன்னும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கிட்டாது. பாவ மன்னிப்பு பாரதூரமான காரியம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர்கள் மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்தது எல்லாம் அறிவித்தார்கள். மற்றாக்கள் போய் எல்லாம் சொல்லிட்டாங்க, இங்க பாருங்க, நீங்க மன்னிச்சீங்க, எத்தனையோ காசு அவன் கெஞ்சின நேரம் இவன் இன்னொரு ஆட்ட போயிட்டு அவனோட கழுத்தை நெரிச்சிட்டான், அவனை மறியல்லையும் போட்டுட்டான் ஐயா எஜமானே. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பிட்டு, பொல்லாத ஊழியக்காரனே, மன்னிக்க முடியாதவர்கள் பொல்லாதவர்கள், பயங்கரமான வார்த்தை. wicked people, evil people, dangerous. நீ சபையிலே இருக்கலாம், நீ ரட்சிப்படைந்து இருக்கலாம், நீ மன்னிக்க முடியாத நிலையிலே இருக்கும் பொழுது நீ ஒரு பொல்லாதவள், நீ ஒரு பொல்லாதவன். ஏன் என்று கேட்கிறாயா? உன்னுடைய மன்னிக்க முடியாத அந்த நிலைமை, மன்னிப்பு கொடுக்க முடியும், நீ உன்னை கடவுளாக்கினாய், தேவனுடைய சாணத்திலே உன்னை வைத்தாய். அது மட்டுமல்ல, பொல்லாத ஆவிகள் உனக்குள்ளாய் வரும்படிக்கு நீ கதவை திறந்தாய்.
பயங்கரமான ஒரு நிலைமை. இதை மன்னிக்க முடியாத ஆவி புருஷனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றாருக்கும் இடையில இருக்கலாம், விசுவாசிகளுக்கும் மெய்ப்பனுக்கும் இடையிலே சபையாருக்கு இடையிலே இருக்கலாம், அல்லது ஒருத்தருக்கு ஒரு குடும்பங்களுக்கு இடையிலே இருக்கலாம், வாலிபர்களுக்கு இடையிலே இருக்கலாம். சபையிலே ஏதோ நடந்ததுனால அதனால இருக்கலாம். உனக்கு அந்த மன்னிக்க முடியாது. நீ ஒரு பொல்லாதவள், இப்படி நீ கேட்டிருக்க மாட்டாய். முதலில் பொல்லாத ஊழியக்காரனே, ஊழியக்காரன், நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடல் முழுவதையும் உனக்கு மன்னிக்கவில்லையா? உன்னுடைய பாவங்கள் இலவசமாய் மன்னிக்கப்படவில்லையா? கற்பத்தில் தோன்றின நாள் முதல் இற்ற வரைக்கும் தேவன் இரக்கமாய் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கவில்லையா? நம் பாவங்களை அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து சகல அநியாயத்தை நீக்க நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார் என்று 1 யோவான் 7:8-9 கூறப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆனால் அப்படியான வாக்குத்தத்தம் இருந்தும் நாம் மன்னிக்க முடியாத ஆவியிலே, மன்னிக்க கொடுக்காத நிலைமையிலே ஜீவிக்கும் பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. கடைசி மட்டும் மன்னிக்கப்படும். நீ வேதம் படிக்கலாம், நீ ஜெபம் பண்ணலாம், நீ பாட்டு படிக்கலாம், ஒன்றுக்கும் ஆகாது. ஒன்றும் பரலோகத்தை தொடாது. தேவன் ஒன்றையும் கேட்க மாட்டார். இதை வாசித்து பார். ஒன்றையுமே கேட்க மாட்டார். மன்னிப்பு கொடுக்காத நிலைமை எல்லா ஆசீர்வாதங்களையும் தடை பண்ணும். இந்த நேரத்தில் உனக்கு தெரியும், இந்த வார்த்தை கேட்கும் நேரத்திலே சிலருடைய பேர் உன் மனதிலே இருக்கிறது, உன் இருதயத்திலே. பிள்ளைகள் ஒருவேளை தாப்பனோட அல்லது தாயோட, புருஷன் மனைவிக்கு விரோதமா அல்லது மனைவி புருஷனுக்கு விரோதமாய் மன்னிப்பு கொடுக்கவில்லை நடந்த காரியத்துக்கு. சபையிலே சில சகோதரர்கள் சகோதரிகளுக்கு இடையிலே நடந்ததனால் மன்னிப்பு கொடுக்கவில்லை. கேட்டால் சொல்லுவார்கள், நான் மன்னிச்சிட்டேன். நோ, forgiveness is expensive. மன்னிப்பு மிகவும் விலையேறப்பெற்ற காரியம். அது தேவகுமாரனுடைய ஜீவனை பாதித்தது. நான் உனக்கு இறங்கினது போல, நான் உனக்கு இறங்கினது போல நீ இரக்கம் காட்டியிருக்க வேணும். உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இலவசமாய் நான் உனக்கு மன்னித்தேன். என் குமாரன் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே அது கழுவப்பட்டது. நீ இப்பொழுது மற்ற சகோதரன் சகோதரி ஏதோ ஒரு காரியம், சாரி, மெய்யாகவே அவர்கள் பிழை செய்தார்கள், மெய்யாகவே உனக்கு அநியாயம் செய்தார்கள், ஆனாலும் நீ மன்னிக்க வேணும். ஏன்? நீ பொல்லாதவளாக மாறுவாய், பொல்லாதவனாக மாறுவாய். அநேக அசுத்தாவிகள் உனக்குள்ளாக வந்து புகுந்துவிடும். I will prove it from the word. பலருடைய எண்ணம் என்ன? சர்ச்சுக்கு வந்தாச்சு, பாட்டு படிச்சாச்சு, தசோபான் காணிக்க போட்டாச்சு, ஏதோ மோத்த காட்டியாச்சு, விட்டு போயாச்சு. That's all. That's what you think. நீ பரலோகத்தில் ஜீவிக்கவில்லை. சாபம் நிறைந்த உலகத்திலும் பலவிதமான உபத்திரவங்கள் நிறைந்த இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். நாளை நடப்பதை யார் அறிவார்? நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே. மத்தேயு 5:7 இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall obtain mercy.
இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்? அவர்கள் இரக்கத்தை பெறுவார். God will give them mercy. இரக்கத்தினூடாகவே பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. தேவ வல்லமையின் மூலமாக பாவத்தின் வல்லமை உடைக்கப்படுகிறது. இரக்கமே மன்னிப்புக்கு அஸ்திபாரம். Mercy forgives always. நீ கெஞ்சி கேட்டபடியால் நான் உன்னை மன்னித்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டினேன் அல்லவா? நீ ஏன் இரக்கம் காட்டவில்லை? There you go. மறுபடியும் சொல்லுகிறேன், அது எவ்விதமான பாவமாக இருக்கட்டும், ஒருவேளை கொலையாக இருக்கட்டும், காணியை திருடினதாக இருக்கட்டும், படு மோசமான அநியாயமாக இருக்கட்டும், ஆனால் தேவன் சொல்லுகிறார், forgive, forgive, forgive. 7 தரம் மன்னிச்சா காணுமா ஆண்டவரே? பேதுரு கேட்டான். இல்லை, 70 தரம். அதாவது நீ தொடர்ந்து மன்னிக்கத்தான் வேணும். அவர்கள் மன்னிப்பு கேட்டாலோ இல்லையோ மன்னிக்கத்தான் வேணும். அவர்கள் மன்னிப்பு கேட்க முடியாத நிலையிலே இருமா படைந்து பிசாசினால் எப்படிப்பட்டு இருக்கலாம் மனதிலே. அவர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை நீ மன்னிப்பு கொடுக்க நீ காத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக பல அசுத்தாவிகள், பல பயங்கர பொல்லாதாவிகள் உன் ஆத்மாவுக்குள்ளே நுழையும். Right now I'm going to just give you some light on unforgiveness, what it will bring. மன்னிக்க முடியாத ஜீவியம் என்னத்தை கொண்டு வரும்? மன்னிப்பு கொடுக்காத நிலையிலே நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் ஜெபம் தேவன் கேட்க மாட்டார். எல்லா ஜெபமும் தடை பண்ணப்படும். மாற்கு 11ஆம் அதிகாரம் 25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. நாங்களும் அடிக்கடி பாவத்தில் விழுகிறோம் இல்லையா? கோபப்படுகிறோம், பேசக்கூடாத வார்த்தையை சில வழிகளில் பேசுகிறோம். யாராவது சொல்லுவீர்களா? நான் ஒற்று பாவமே நான் செய்கிறதில்லை, தெரிந்து கொண்டு ஆஃப்கோர்ஸ் வேணுமென்றே முழுச்சி தத்துவத்தோடு செய்கிறதில்லை. But the other times உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இது எதோடு தொடுக்கப்பட்டு சொல்லப்படுகிறது? Jesus is connecting forgiveness with prayer. இயேசு மன்னிப்பை ஜெபத்தோடு தொடுக்கிறார். நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் இருதயத்திலே இன்னாரோட கோபம், இன்னார் இந்த அநியாயத்தை உனக்கு செய்தார்கள், அந்த சகோதரி, அந்த குடும்பம் அல்லது யாரோ என்று உனக்கு தெரிந்து நீ மெய்யாகவே மனப்பூர்வமாக ஆண்டவரே நீர் என்னை மன்னித்திருக்கிறீர், இனிமேலும் மன்னிக்க போகிறீர், நான் இந்த சகோதரனை இந்த சகோதரி அந்த குடும்பத்தை மன்னிக்கிறேன், முழு சித்தத்தை உபயோகித்து மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். மன்னிப்பு கொடுப்பது உணர்ச்சி அல்ல, மன்னிப்பு உன் சித்தத்தை உபயோகித்து கொடுக்கும் காரியம். Forgiveness, to give forgiveness is not just an emotion. No, you use your will. உன் சித்தத்தை நீ உபயோகிக்க வேணும். That's right. உன் ஜெபம் தடை பண்ணப்படும். 26வது வசனத்தை பாருங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களேயானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் பாவங்களை மன்னியாதிருப்பார். நீ மன்னிப்பு கொடுக்கவில்லை,
உன் ஜெபத்துக்கு தடை. அது மட்டுமல்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. இயேசு கூறுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. நீ அறிக்கை பண்ணலாம், மன்னிக்கப்பட மாட்டாது. நீ இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவும்படி கேட்கலாம், ஒன்றும் நடக்காது. ஏன்? நீ உனக்கு விரோதமாக செய்யப்பட்டதை மன்னிக்கவில்லை. இன்றைக்கு அநேகம் பேர் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒழுங்குகளோடு விளையாடுகிறார்கள். பல போதர்கள் இவைகளை தண்ணீரால் ஊற்றி கலந்து கடைசி சட்டி பால் எல்லாம் கழுவின சட்டி தண்ணி மாதிரி கொடுக்கிறார்கள். இயேசு தெளிவா சொன்னாரா இல்லையா? நீ ஜெபம் பண்ற நேரத்தில் உள்ளுக்கு சரியில்லை, இன்னாலோட கோபம் என்று அறிந்தால் அவர்களுக்கு குறித்து ஆண்டவரோடு பேசி நீ மன்னிப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் நீ ஜெபிக்கலாம். அல்லது நீ ஜெபம் பண்ண நேரம் வீண், உன்னுடைய ஜெபம் எல்லாம் wasted, எல்லாம் வீணா போயிட்டு. அது மட்டுமல்ல, அங்கால என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மன்னியாதிருக்கும் பொழுது உன்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட மாட்டாது. உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படாமல் இருக்கும் நேரத்திலே அசுத்தாவிகள் உன்னை விடாது. உன்னுடைய விருப்பம் எல்லாமே எடுபட்டு போம். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களின் விருப்பங்கள் எல்லாம் எடுபட்டு போம். வார்த்தையில் இருக்கும் வாஞ்சி எடுபட்டு போம், எல்லாம் எடுபட்டு போம். தேவ பிரசன்னம் எடுபட்டு போம். இருள் வந்து சூழ்ந்து கொள்ளும். இன்னமும் இந்த சகோதரன் சகோதரி வாலிபனாய் இருக்கலாம், எவராயும் இருக்கலாம், தகப்பன் தாய், இவர்கள் சபைக்கு வரலாம், இவர்கள் முன்னுக்கு ஜெபிக்க வரலாம், ஒன்றும் நடப்பதில்லை. Unforgiveness shuts off your answers for prayers. மன்னிக்க முடியாத நிலைமை உன் ஜெபத்தின் மறுமொழிகள் எல்லாவற்றையும் தடை பண்ணுகிறது. அடுத்தது அதிலேயே வசனத்திலே பார்க்கிறோம். இரண்டாவதாக, மன்னிக்க முடியாத நிலைமை நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாத அந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வருகிறது. ஏன்? நாங்கள் மன்னிப்பு கொடுக்கவில்லை. நீ என்ன சொல்லுகிறாய்? மன்னிக்காத நேரத்தில் கவனமாக்கள், ஆண்டவரே என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேவையில்லை, எனக்கு தேவையில்லை. நீ சொல்லாவிட்டாலும் அதைத்தான் செய்கிறாய். ஏன்? நீ மன்னிப்பு கொடுக்கவில்லை. யாராயும் இருக்கட்டும், எந்த பயங்கர அநியாயமாயும் இருக்கட்டும், நீ மன்னிக்கத்தான் வேணும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் படிக்கும், பொல்லாத ஆவிகள் உன் வாழ்க்கையை வந்து சூழ்ந்து கொள்ளாது இருக்கும் படிக்கும். You must forgive for your sake. உனக்காக, உன்னை பாதுகாக்க நீ மன்னிப்பு கொடுக்கத்தான் வேணும். உன் குடும்பத்தை பாதுகாக்க. தகப்பன் மன்னிக்க முடியாத ஆவியோடு இருந்தால், கோபத்தோடு, அல்லது தாய், அந்த வீட்டிலே ஆசீர்வாதம் தங்காது. சிலாக்கள் இருக்கிறார்கள், தாயின் தகப்பன் ஒரு குடும்பத்தோட கோபம், பிள்ளைகளையும் விட மாட்டார்கள் அவர்களோடு கதைக்க. இதை கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிள்ளைகளையும் விட மாட்டார்கள். ஏன்? அப்படியே அந்த மன்னிக்க முடியாத ஆவி பிள்ளைகளுக்குள்ள தாவி போகிறது. அது ஒரு ஆவி. அதுக்கு பிறகு அந்த சந்ததியிலே மற்ற அங்கால போகிறது. ஒரு குடும்பமும் ஆசீர்வாதத்துக்குள்ள வராது. அவ்வளவு பாரதூரமானது மன்னிப்பு, பாவ மன்னிப்பு. It's so crucial. சங்கீதம் 32:1-2 இதிலே தாவீது என்ன சொல்றான் என்பதை பாருங்க. சங்கீதம் 32 முதலாம் 2ஆம் வசனங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்.
அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆனால் நாம் மன்னிப்பு கொடுக்காத நேரத்தில் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார். நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கொடுக்கப்பட மாட்டாது. எங்க இருக்குது என்னுடைய ஆழம் என்று பாத்தீங்களா? அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம். இந்த பாவ மன்னிப்பு இயேசு அதை குறித்து பேசுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இப்பொழுது நீ எழுந்து காலூன்றினில் நீ கண்டவைகளையும் நான் உனக்கு தரிசனமாக காண்பிக்க போகிறவர்களையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானே. உன் சுய ஜனத்தாரிடத்தின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும். What is that? Forgiveness is only through the name of Jesus, believing in Jesus. இயேசு கிறிஸ்துவை முற்றிலுமாய் அவருக்குள்ளாக விசுவாசம் வைக்கிறதுனால் மட்டுமே இலவச பாவ மன்னிப்பு. எந்த ஒரு மதமும் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டாது. கிறிஸ்தவமும் பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டாது. எந்த ஒரு சபையும் பாவ மன்னிப்பு கொடுக்க முடியாது. பாவ மன்னிப்பு அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறதுனால் only through. சிலருக்கு இந்த செய்தி பரவசமூட்டும் செய்தியாக இல்லாமல் இருக்கு. அப்படிதான் நான் பார்க்கிறேன், நான் பார்த்து கொடுக்கிற நேரத்தில். ஆனா இதுதான் முக்கியமானது. உன் ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை பண்றது இது ஒரு மெயின் கீ. இதுதான் தடை பண்றது. அதன் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைக்கு நீ மனம் திரும்பி எத்தனையோ வருஷ காலமாய் அல்லது மாதங்களாக மன்னிப்பு கொடுக்காது இருக்கிற, அல்லது நான் மன்னிப்பு கொடுத்திருக்கிறேன் என்று வஞ்சிக்கப்பட்ட நிலையில் இருக்கு, அவர்களை நீ மனப்பூர்வமாய் மன்னிக்கும் பொழுது ஆண்டவரை அவர்களை ரிலீஸ் பண்ணுகிறேன், நான் மன்னிக்கிறேன், அவர்கள் எனக்கு துரோகம் செய்தார்கள், உண்மைதான், நான் மன்னிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்காக தொடர்ந்து நீ ஜெபிக்கும் நேரத்திலே ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்பட்டிருந்த விடுதலைகள் குணமாக்குதல்கள் உன்னை கலைத்து படிக்கும். இன்றைக்கு அது நடக்கும். இந்த நாளிலே அது நடக்கும். சில மேய்ப்பர்களோடு வச்சிருக்கலாம். அவர் எனக்கு இப்படி சொல்லிட்டார், அவர் அப்படி சொல்லிட்டார், இப்படி அப்படி இப்படி என்ன குற்றம் அவங்க செய்திருந்தாலும் நீ மன்னிக்கத்தான் வேணும். You got to forgive. மன்னிக்க முடியாத நிலைமை தேவனை கோபப்படுத்துகிறது. God gets angry. யாருக்கு தேவனை கோபம் ஊட்ட விருப்பம்? ஒற்றுக்கா கோபம் அடைஞ்ச உடனே மிரியத்துக்கு குஷ்டரோகம் வந்து பிடிச்சது. When God got angry, Miriam was struck with leprosy. தேவன் கோபம் அடைகிறார் நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்காமல் இருக்கும் நேரத்திலே. அவர் கோபம் அடையும் நேரத்திலே எப்படி நாங்கள் அவர்கள் ருசிக்கலாம்? எப்படி அவரது பிரசன்னத்தை ருசிக்கலாம்? சும்மா பாட்டு படிப்பார்கள். பைத்தியம், சுத்த பைத்தியம், குழப்பம், மனக்குழப்பம். தேவன் வார்த்தையில சொல்ல இருக்கிறது, அதை பார்க்கறது இல்லை. அது எங்க இருக்கிறது கேட்கிறாய்? மத்தேயு 18. மத்தேயு 18 அந்த காரியத்தை குறித்து எஜமான் இடத்திலே அவன் போய் கழுத்தை நெரிச்சானல்ல, மன்னிப்பு கொடுக்காம அவன் கழுத்தை நெரிச்சது மட்டுமில்ல, அவனை மறியல தூக்கி போட்டான். இப்ப அதை அவரிடத்தில் சொன்னார்கள். 34வது வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், அவனுடைய ஆண்டவன் எஜமான் கோபம் அடைந்து, my God, unforgiveness triggers of God's anger. மன்னிக்க முடியாமல் நீயும் நான் இருக்கும் நேரத்தில் தேவனுடைய கோபத்துக்கு சுவிட்சை போடுகிறோம். இது பயங்கரமான காரியம்.
இது பயங்கரமான காரியம். நீ கேட்கிறான் இயேசு கோபமடைய வராண்டு. தேவன் கோபமடைவாரா? அடையாமலா அந்த புறாவிக்கிறவர்களையும் ஆடு மற்ற காசு மாத்துகிறவர்களையும் அவர் ஷவுக்கு எடுத்துட்டு எல்லாத்தையும் தலைகளாக்கினது சிரிச்சு கொண்டு சேர்த்திருப்பாரா? அவரை கோபம் ஊட்டலாமா? விக்கிரகங்களுக்கு அங்கே போய் நீங்கள் அதை அலைஞ்சு போட்டு வரலாமா? 2 கொரிந்தியர் 11 இருக்கிறது அல்லவா? நாம் அவரிலும் பலவான்களா? அவருக்கு எரிச்சலை மூட்டலாமா? கோபத்தை மூட்டலாமா? மன்னிக்க முடியாத நிலைமை தேவனுடைய கோபத்தை தூண்டி விடுகிறது. அதாவது அவர் கோபம் அடைகிறார். What? இவ்வளவு காரியத்தை நான் உனக்கு மன்னித்தேன், இது உனக்கு மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. Terrible. See? மன்னிக்க முடியாத நிலைமை. நான் மன்னிப்பு கொடுக்காத பொழுது ஏன் அது பெரிய ஒரு பாரதூரம் தெரியுமா? கவனமாய். தேவன் இயேசுவின் மூலம் சிலுவையிலே செய்து முடித்ததை ஒரு பொருட்டாகவோ ஒன்று அதாவது ஒரு பாரதூரமான காரியம் என்று எடுக்காமல் அது ஒரு என்று தள்ளி விடுகிறாய். சொல்ல போனால் சிலுவையை காலினால் மிதிக்கிறாய். அந்த சிலுவை மூலம் சிந்தப்பட்ட ரத்தம் மன்னிப்புக்காக. நாம் மன்னிப்பு கொடுக்காத நேரத்தில் சிலுவையும் நாம் அப்படி சொல்லாவிட்டாலும் அந்த நிலையிலே தான் இருக்கிறோம். We despise the cross, the work done through Jesus on the cross. அவலட்சணம் பண்ணுகிறோம். மன்னிப்பு கொடுக்காத நேரத்திலே இது தேவையா? சிலுவையை அவமதிக்கும் நேரத்திலே மன்னிப்பு கொடுக்காமல் அதுக்கு பிறகு வாழ்க்கையிலே நமக்கு என்ன? எல்லா ஆசீர்வாதங்களும் சிலுவை மூலமா தானே நமக்கு கிடைக்கிறது. எல்லா சாபங்களும் சகல அநியாயத்தையும் இயேசு சிலுவையிலே தாம் ஏற்றுக்கொண்டு முழு ஆசீர்வாதத்தையும் சகலத்தையும் அவர் சிலுவை மூலம் நமக்கு கொடுக்கிறது இல்லையா? தேவாவியானவரை கொடுக்கவில்லையா? கொட்டும் பாவிகளாயிருந்தங்களை இரக்கம் அவர் காட்டவில்லையா? பாருங்கள், மன்னிக்க முடியாத நிலைமை எங்க கொண்டு போறது? You even say cross, I don't care. சிலுவை சும்மா விடுங்க. இயேசு அந்த சிலுவையில் உள்ள மன்னித்தாரே, சும்மா நான் மன்னிக்க மாட்டேன். இத்தனை பேர் இருக்கிறார்கள் உலகெங்கும். பேரை சொன்னா சரி, உள்ள இருந்து எழுப்பும். Despises a cross. Now 18ஆம் அதிகாரம் மத்தேயு 34 அவருடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்திலே அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள், tormentors. சில tormenting diseases are there. உபாதிக்கும் arthritis is one. Migraine headache is another one. தாங்க முடியாத தலைவலி, தாங்க முடியாத எலும்பு குத்துக்கள், unrest, நிம்மதி இல்லை, மனக்குழப்பம், புத்தி மாறாட்டம், மன்னிக்க முடியாத நிலையிலே உபாதிக்கிறவர்கள் என்று சொல்லும் பொழுது அசுத்தாவிகள், பொல்லாதாவிகளின் கரத்திலே அந்த பொல்லாத மனுஷனிடத்தில் அந்த மனுஷன் ஒப்பு கொடுக்கப்படுகிறானாம். அது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? தேவன் பொல்லாத ஆவிகள், பொல்லாத அசுத்தாவிகள் அவருடைய கரத்திலே ஒப்புவிக்கப்படுகிறோம். மன்னிக்க முடியாமல் இருக்கும் நேரம், மன்னிப்பு கொடுக்காமல் இருக்க நேரம். You want it?
இது தேவையா? உபாதிக்கிறவர்களிடத்திலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தின் கடைகூறுதல் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை, சிநேகிதர்கள் இல்லை, விலகித்தான் போவாங்க. வார்த்தையின் வெளிச்சம் இல்லை, ஜெபத்தின் வல்லமை இல்லை. எல்லாமே நாம் தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்து நான் மன்னிப்பு கொடுக்கிறதில்லை அந்த வைராக்கியத்தோடு இருக்கிறது. Given over to demons. Evil spirits. எத்தனை சபையிலே இது கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அவர் என்ன கேட்பார்கள் தெரியுமா? உடனே ஆண்டவரை பிடிச்சே வேற, தேவன் இரக்கமுள்ளவர் தானே, இது பேயருடைய குரல், அவர் பிடிச்சே வாரா? ஏ, நீ எப்படி வாசித்தாய்? என்ன விதமாய் வேதத்தை வாசித்தாய்? அவர்கள் தேவன் இறங்கி மன்னிப்பு கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் அவர்கள் போய் தேவனுடைய கட்டளைக்கு முகராக நடந்து தேவனை கோபப்படுத்தும் நேரத்தில் என்ன செய்தார்? 20 வருஷம் பெலஸ்தீனர்கள் கையில் ஒப்பு கொடுக்கிறார். பெலஸ்தீனர்கள் எதுக்கு நிழலா இருக்கிறார்கள்? அசுத்தாவிகள். They were given over to their enemies. எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். Same thing Jesus is telling here. இதை சொல்லுகிறார். நீ மன்னிப்பு கொடுக்காமல் நீ சும்மா சிரிச்சு முகத்தை காட்டி பலியால் ஒரு பாசாங்க பண்ணி தீவிர நேரத்திலே அசுத்தாவிகளின் கையிலே தேவன் உன்னை ஒப்பு கொடுத்தே தீருவார். அது எந்த அக்காவனா பையனாவோ, அது எந்த பயமுறுத்தாற்ற பயத்தினாவியோ, அது எதுவோ நான் அறியனால் அது நோயினாவி, தீராத நோய். டாக்டர்ஸ்கிட்ட போயும் பிரயோஜனம் இல்லை, எவ்வளவு மருந்து எடுத்தும் பிரயோஜனம் இல்லை. Don't forgive. மன்னிப்பு கொடுக்கிறது இல்லை. தான் பெற்ற மன்னிப்பை எல்லாம் மறந்தாச்சு. சிலுவை ஒரு தும்பு தடி. இயேசு அதை கூடாது அவரை சேர்த்து சிந்தனை, அதெல்லாம் நான் நம்பவில்லை. நான் தான் கடவுள் யெகோவா. அப்படித்தானே நீ நினைக்கிறாய், அப்படி நினைச்சுத்தானே அம்மா ஜீவிக்கிறாய். Acute pain and sickness, தாங்க முடியாத வலிகள், நோய்கள், உள்ளே வருவதற்கு மன்னிக்க முடியாத ஆவி கதவை திறக்கிறது. மன்னிக்க முடியாத நிலைமை ஒரு நிலைமையாக இருந்து அதன் பிறகு மன்னிக்க முடியாத ஆவி என்கிற ஒரு பொல்லாத ஆவி வந்து சூழ்ந்து கொள்கிறது, உள்ளே நுழைந்து கொள்கிறது. தேவனுடைய பிரசன்னம் உன்னை விட்டு எடுபடுகிறது. அநேக அசுத்தாவிகள் உனக்கு தெரியாமலேயே உள்ளே புகுந்துவிடும். எப்பொழுது பூரும் எந்த நேரத்தில் பூரும் நமக்கு தெரியாது. ஏன்? மன்னிப்பு கொடுக்கவில்லை. ஒரு போதகர் மனைவியோடு சண்டை பிடித்து ராத்திரி வேளையிலே கோபத்தோடு கார் எடுத்து கொண்டு போனாராம். ஆக்சிடென்ட் பட்டு he died. விபத்திலே அவர் செத்து போனார். கண்களை எங்கே திறக்கிறார்? நரக பாதாளத்திலே. கேட்டர், ஆண்டவரை நானே நீங்க வந்தேன், நீ உன் மனைவியை மன்னிக்கவில்லை. பயங்கரமான காரியம் இல்லையா? பாஸ்டர். அதுக்கப்புறம் அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். 12 நாட்களுக்கு பிறகு செத்து குடல் எல்லாம் அழுத்ததுக்கு பிறகு ஆப்பிரிக்காவிலே. Unforgiveness shuts the presence of God. சொல்ல போனால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். மன்னிக்க முடியாத ஆவி தேவனை நம்மிடத்தில் இருந்து நிச்சயமாய் பிரிக்கலாம்.
forgive. Forgive. மன்னிச்சு விடு, மன்னிச்சு விடு. நீ சாவதற்கு முன்பதாக மன்னிச்சு விடு. யாரோட ஆண்டவர் பேசுறாரோ நான் அறியேன். Forgive. எவ்வளவா உன்னை துன்பப்படுத்தி இருந்தாலும், எவ்வளவா உன்னை ஹர்ட் பண்ணி இருந்தாலும் மன்னிச்சு விடு. இயேசு உன்னை மன்னித்தது போல, இயேசுவின் இரக்கம் உனக்கு கிடைத்தது போல அந்த இரக்கத்தை காட்டி மற்றாளுக்கு மன்னிச்சு விடு. மன்னிக்க முடியாத ஆவி குணமாக்கும் வல்லமை நம்மை தொடாதபடிக்கு, குணமாக்கும் வல்லமை நமக்கு கிடைக்காதபடிக்கு தடை பண்ணுகிறது. மன்னிக்க முடியாத ஆவி விடுதலைகளை தடை பண்ணுகிறது. இதை அடிக்கடி நான் பார்த்திருக்கிறேன் கடந்த 30 வருஷத்தில். சில அசுத்தாவிகள் போக மாட்டேன் என்று நிற்கிறேன். அதன் பிறகு கேட்டால் யாரையாவது நீங்கள் மன்னிக்கவில்லை. அண்மையிலே ஒரு சகோதரி வெளியூருக்கு போகிற நேரத்திலே அவருடைய தாயோடு அந்த புருஷன், அவருடைய புருஷன் தாயோடு உறவு வைத்ததனாலே ஒரு குழந்தை பிறந்ததால் இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த குழந்தையை மெதுவாக எடுத்து தாட்டு போட்டார் கொண்டு. அதை அவள் கேள்விப்பட்டாள். அவள் மன்னிப்பு கொடுக்க முடியவில்லை. I am not going to forgive. இந்த துரோகத்தை யாரால் மன்னிக்க முடியும் என்று சொன்னார். இங்கே வந்ததும் அந்த அசுத்தாவி அலறல், கத்தி, புலம்பி சட்டமிட்டு கொண்டிருந்தது. காலை தொடக்கம் மத்தியானம் வரை ஒரு ஞாயிறு தினம். அதன் பிறகு விசாரித்தோம், என்ன காரியம், நீ யாரையும் மன்னிக்கவில்லை இல்லையா? அவள் காரியத்தை சொன்னாள். அதன் பிறகு அவளுக்கு முடியாமல் இருந்தது, அந்த ஆவி விட மாட்டேன் என்றிருந்தது மன்னிப்பை கொடுக்க. அசுத்தாவிகள் மன்னிப்பு கொடுக்க விடாதே. ஏன்? மன்னிப்பு கொடுத்த உடனே அதனுடைய இருப்பிடங்கள் அசைக்கப்படுகிறது, கட்டுக்கள் உடைகிறது, அங்கே விடுதலை உடனே கிடைக்கிறது. ஆகையால் உள்ளே இருக்கும் மற்ற ஆவிகள் மன்னிப்பு கொடுக்க விடாது. மன்னிப்பு, நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்ல வாயால் விடாது. அறிந்து கொள், நீ பைபிள் காலேஜுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. நீ மன்னிப்பு கொடுக்கத்தான் வேண்டும். அல்லாவிட்ட உனக்கு விடுதலை இல்லை, குணமாக்குதல் இல்லை. அப்ப அந்த சகோதரி, நான் சொன்னேன், ஆவியானவரே உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். மனுஷனால் கூடாததே தேவனாலே கூடும். எங்களால் முடியாத நேரத்திலே எங்களுடைய பலவீனங்கள் எங்களுக்கு உதவி செய்ய ஆவியானவர் காத்திருக்கிறார். சில சமயம் மனம் திரும்புதல் கூட எங்களால் செய்ய முடியாது, தெரியுமா? அது 2 தீமோத்தேயு 2:25-26 தேவன் தாமே அவர்களுக்கு மனம் திரும்புதலை கொடுக்கும்படிக்கு சாந்தமாய் புத்தி சொல்லுங்கள். ஏன்? பிசாசின் சித்தத்தை செய்ய அவனாலே பிடிபட்டார்கள். பிசாசுக்கு சித்தம் உண்டு. அவன் தன்னுடைய சித்தத்தை ஜனங்கள் மூலமாய் நிறைவேற்றி வைக்க விரும்புகிறான். இயேசு சொன்னார், பெண் பிதாவின் சித்தத்தை செய்வையும் அந்த வேலையை செய்து முடிப்பதுதான் எனக்கு உணவு. So the moment that lady, she said, I forgive, நான் மன்னிக்கிறேன் என்று அழுது கொண்டே உடனடியாக அந்த பிசாசோட விட்டு வெளியே போனது. உடனடியாக. அங்கே பிறகு இருக்க இடமில்லை. மன்னிக்க முடியாத ஆவி விடுதலையை தடைபடும். தேவன் சொல்லுவார், சரி நீ மன்னிக்கவில்லை தானே, அந்த பேய்களோடைய கூட இரு, நான் உனக்கு மன்னிப்பு கொடுத்தேன்,
ஆனால் நீ மன்னிப்பு கொடுக்கிறதாக இல்லை. ஆனால் இந்த பிள்ளை, இந்த சகோதரி அசுத்தாவினால் பிடிபட்டிருந்ததுனாலே, அது ஒரு இந்து குடும்பத்தில் இருந்து வந்ததுனாலே மன்னிப்பினுடைய பாரதூரம் தெரியாது, சிலுவையில் நடந்து முடிந்த காரியம் தெரியாது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதன் காரியம் தெரியாது. ஆகையினாலே தேவன் அறிவார், எவ்வளவு வெளிச்சம் அவருக்கு இருக்கிறது என்பதை அறிவார். எங்களுடைய உள்ளான நிலைமை என்ன என்பதை நாங்கள் மனுஷர்கள் என்பதை தேவன் அறிவார். எது எங்களாலே கூடும் எங்களாலே கூடாது என்பதை தேவன் அறிவார். ஆகினாலே மனுஷனால் கூடாது, தேவனாலே கூடும். அப்ப நாங்கள் அவருடைய உதவி கேட்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், நான் மன்னிக்கட்டும், எனக்கு உதவி செய்யும். And the Holy Spirit helps you. The Holy Spirit comes along to help you. அவர் கூட வந்து அந்த கரத்தை பிடிச்சு நாங்கள் எங்கள் பலவீனத்தில் உதவி செய்து அந்த மன்னிப்பை அவர் கொடுக்கும்படிக்கு, அந்த வாயினாலே அதை சொல்லும்படிக்கு, சித்தத்தை உபயோகிக்கும்படிக்கு உதவி செய்கிறார். Helper. He is a helper. உதவியாளர், சேச்சரவாளர் என்று போட்டிருக்கிறது, comforter, good, but he is a helper. உதவி செய்கிறவர், பலவீனத்தில் நம்மை தாங்கி உதவி செய்கிறவர். See that? See? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் அந்த இளைய குமாரன் விட்டுட்டு போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மனம் திரும்பி வாரான். இவன் வந்துட்டு மூத்தவன் முறுமுறுத்து கொண்டு நிற்கிறான். தாப்பனோடையும் சரியில்லை, எல்லாத்தையும் அழிச்சு போட்டு வந்த உங்களோட பிள்ளை, உங்களோட மகன், அவனோட இன்ஜரி இல்லை. அவனுக்கு பெரிய ஆட்டுக்கடா எல்லாம் அடிச்சு பெரிய ஆட்டுக்கறி எல்லாம் போட்டு அதில் பெரிய ஒரு விருந்தோடு வைக்கிறீர்கள். இயேசு அந்த கதையிலே அவனை வீட்டுக்கு வெளியால வச்சு தான் முடிக்கிறார். அவன் வீட்டுக்குள்ளே வந்ததாக அங்கே இல்லை. மன்னிக்க முடியாத ஆவி தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீட்டில் இருந்து உன்னை விலக்கும். மன்னிக்க முடியாத ஆவி எல்லா ஆசீர்வாதத்தையும் தடை பண்ணும். Jesus leaves this brother outside and finishes the story. அவனுக்கு நிம்மதி இருக்கவில்லை, சமாதானம் இருக்கவில்லை. ஏன்? தகப்பனையும் அந்த எளிய சகோதரனை மதிக்கவில்லை. எரிச்சல், பொறாமை. இப்படி எத்தனை பேர் சபையில இருக்கிறார்கள். மனம் திரும்பி வந்து அவர்கள் எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். இங்கே இருக்கிறவர்களை பாருங்க, இவன் நேற்று வந்தாக்கள், இவங்க அப்படி பாட்டு படிக்கலாம், இவங்க அப்படி முன்னுக்கு போகலாம், இவங்க அப்படி அதை செய்யலாம், இவங்க நான் இத்தனை வருஷ காலமாக இருக்கிறேன். ஓ, இருக்கிறாய். தேவனோடு நெருக்கமான ஒன்றுமே இல்லை உனக்கு. மன்னிக்க முடியாத ஆவி. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 ஆவியானவர் நமக்கு கூறுவது என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம், இன்றைக்கு நீ மனம் திறவே. ஜபிக்கிறதுக்கு முன்னால வாரதுக்கு முதலே இந்நாளை நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீ மன்னிப்பு கொடுத்து இந்த வந்த இடத்துல, இந்த இடத்துல தேவன் நான் கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. 4:31-32 எபேசியர், சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரல் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. எனக்கு யார் சொன்னார்கள், ஐயோ இந்த மனுஷன் வாயை திறந்தா தூஷணம் பேசுது, சர்ச்சுக்கு வருது. ஏன் இந்த மனுஷன் தூஷணத்தை பேசுது? வாயை திறந்தோன்னு தூஷணம் பேசுது. இந்த தாப்பன் ஆள் நல்ல ஒரு ஆள் ஒளியால தூஷணத்தின் ஆவி நாவலே, blasphemous spirit. சகல தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மனதுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு மன்னித்தது போல, தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களை மன்னித்தது போல
போல. அதை விட மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அந்த ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார் இல்லையா ஆண்டவர்? அந்த நேரத்தில் என்ன சொன்னார்? 9ஆம் வசனம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல போல நான் மன்னிக்கிறது போல நீரும் என் கடன்களை மன்னித்தரலும். மன்னிப்பு கொடுக்காதவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமும் இருக்காது. அசுத்தாவிகள் கூட்டம் அவர்களது கம்பெனியாக இருக்கும். இவர்களுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, தேவ பிரசன்னம் இருக்காது. 23 பாட்டும் படிக்கலாம். உம்மண்டை சேரும் 20 தடவை படிக்கலாம், இருக்காது. தேவ பிரசன்னம் இருக்காது. ஏன்? நீ மன்னிப்பு கொடுக்கவில்லை. இன்றைக்கு அறிந்து கொள், பாவ மன்னிப்பு மிகவும் பாரதூரமானது. பாவ மன்னிப்பு மிகவும் பாரதூரமானது. சிலுவையில் நடந்ததை உன் முதுகுக்கு பின்னால தூக்கி எறியாதே. தேவன் தாமே உனக்கு இரக்கத்தை காண்பிக்கட்டும். இந்த வெளிச்சம் கிடைக்கும்படிக்கு செய்யட்டும். இன்றைக்கு தடை பண்ணப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் சகலது முன்னே வந்து கிட்டட்டும். சகலது முன்னே கலைத்து பிடிக்கட்டும். இயேசுவுடைய இரத்தத்தின் மூலமாக உனக்கு மன்னிப்பு கிடைத்தது போல, தேவன் உன்னை மன்னித்தது போல நீ மன்னித்து விடு. ஆமென்.